கல்லை புனிதமாக்கினீர், இங்கு பல கலவரம் நடக்கின்றது. கோவிலை புனிதமாக்கினீர், அங்கு பல கற்பழிப்புகள் நடக்கின்றது. பெண்ணை புனிதமாக்கினீர், இங்கு பல பலாத்காரம் நடக்கின்றது. காதலை புனிதமாக்கினீர், அங்கு பல கொலைகள் நடக்கின்றது. இனிமேல் மனிதர்களாவது புனிதமாக்கி விடுங்கள், கருமம் பிடித்த சாதியாவது தொலைந்து ஒளியட்டும் என்று பாசிசத்தை பாடையில் ஏற்ற வருமாறு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் அருட்சகோதரர் பாஸ்டர் வி மார்க் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட என்னுடைய தேசத்தின் ஜனங்களை எப்படியாகிலும் சுகாதாரமான காற்றையும் சுதந்திரமான காற்றையும் சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற, போராட்டத்தில் வெற்றி கொண்டிருக்கிற என்னுடைய எஸ்டிபி கட்சியின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்குரிய அன்பு உள்ளங்களுக்கும், கட்டளையிடுங்கள் செய்து முடிக்கிறோம் என்ற மிகப்பெரிய ஆர்வத்தோடு கூட காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த வக்புக்கும் பாஸ்டர் மார்க்குவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வக்புக்கும் என் அன்பு சகோதரன், நான் உண்மையிலே சொல்ல போனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜில் உட்காந்துட்டோம்னால ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துடுது எங்களுக்கு. எங்கள் சத்தியபிரபு அண்ணனையும் நானும் ஒரு ஸ்டேஜில் வந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஏன் தெரியுமா? எப்பா, சத்திய பிரபுவும் மார்க்கும் இருக்கிற வரையிலும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரனை ஒருவனை தொட முடியாதுங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு தைரியம் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் தொப்புள் கொடி உறவுக்கு இருக்கிறது என்பதை என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர முடிகிறது. எனவே என்னுடைய அன்பு சகோதரர் சத்யபிரபு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டான்னு சொன்ன எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எது சத்யபிரபு அண்ணன் வரான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேரை பார்த்தோன்னே கொஞ்சம் தயக்கம், ஆகா பெரிய இடி முழக்கம் ஒன்று வருது, அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறது கொஞ்சம் பார்த்து தான் நிற்கணும் பேசணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான அந்த கிருபையை முன்னிட்டு கண்டிப்பாக எனக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்திலே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு நான் அமர விரும்புகிறேன். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா மச்சா என்று உறவு கொண்டாடி உறவுகளை மேம்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய என் இஸ்லாமிய சொந்தங்களே, ஏன் நாம் வக்புக்காக போராட வேண்டும்? ஏன் நாம் இந்த வக்பை அந்த உரிமையை நாம் மீட்டு எடுக்க வேண்டும்? இந்த வக்பு என்பது நம்ம எல்லாருக்கும் வந்து அப்படியே நமக்கு கொடுக்க போகிறார்களா அல்லது அதை நாம் வைத்து அனுபவிக்க போகிறோமா என்பதன ஒரு மேட்ரு கிடையாது. நான் சொல்லுகிறேன், இந்த வக்பு என்பது நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டன் பூட்டி அவர்கள் செய்து கொடுத்து விட்டு போன அந்த வக்பு இப்பொழுது இந்த தலைமுறை, எனக்கு பின்பாக வரக்கூடிய என்னுடைய இளம் தலைமுறைகள் அதை அனுபவிக்க முடியாமல் இஸ்லாம் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக பலவிதமான தடைகளை பலவிதமான பிளான்களை உண்டு பண்ணி அவைகளை வேறறுக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மத்திய பாஜக ஒன்றிய அரசை நாங்கள் அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வக்பு உரிமை மீட்பு மாநாட்டையும் பொதுக்கூட்டங்களையும் ஆங்காக நடத்தி கொண்டிருக்கிறோம். எதற்காக நடத்துகிறோம்? என்ன காரணம்? எதற்கு அந்த வக்பு நாம் மீட்டே ஆக வேண்டும்? இந்த வக்பு என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்குரியது. இந்த வக்பு என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்குரியது. இந்த வக்பு என்னுடைய படிப்பறிவில்லாத படிப்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்குரியது. மருத்துவத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்குரியது. எந்த ஒரு வசதி வாய்ப்புமே இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உரியது. இதை மத்திய அரசாகிய ஒன்றிய பாஜக அரசு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? காரணம் என்ன? ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க, ஒன்னே ஒன்று மட்டும்தான். சாப்பாட்டுக்கே வழியே இல்லாத அதானி அம்பானி சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணுங்கிறதுக்காக இந்த மத்திய ஒன்றிய அரசு செய்யக்கூடிய மிகவும் மிகவும் கீழ்த்தரமான ஒரு சட்டம் தான் இந்த சட்டம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க,
என்ன சொல்றாங்க, இந்த இஸ்லாமியர்களுக்கு போகக்கூடிய செய்யக்கூடிய அந்த உதவிகள் சரியான விதத்தில் போய் சேராததுனால நாங்கள் அதை எல்லாத்தையும் சட்டமயமாக்கி அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனையான கேவலமான காரியத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசு சொல்லி கொண்டிருக்கிறது. என்ன அப்படி செய்யற? நான் கேட்கிறேன், உதவி செய்வதிலையும் சகோதரத்துவத்தை பேணி காட்பதிலையும் அன்பை பரிமாறிக்கொள்வதிலும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நிகராக ஒரு நபரை நீ இந்த தேசத்தில் காட்டு. நீ சொல்வதை நான் கேட்கிறேன், இதை குறித்தான சரியான விளக்கத்தை என்னுடைய அன்பு சகோதரர் சத்யபிரபா அவர் சொல்லுவார்கள், கண்டிப்பாக சொல்லுவார். என்னுடைய இஸ்லாமிய சொந்தம் எனக்கு என்ன பண்ணினது, நான் எப்படி இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன், ஒரு மனித ஜீவனாக வாழ்வதற்கு மனிதனாக வாழ்வதற்கு என்ன காரணம், அதற்கு இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு அன்பு தாய் தான் காரணம் என்பதை என்னுடைய அன்பு சகோதரர் சத்யபிரபு எனக்கு பின்னால் வந்து சொல்லுவார். நீங்க அதை கேளுங்க. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்பா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் சரியான விதத்தில் உரிமை இல்லாமல் சமாதானம் இல்லாமல் அவர்களுக்கு வர வேண்டிய சகல விதமான சட்டங்களும் வந்து சேர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த இஸ்லாத்துக்குரிய எல்லா விதமான காரியங்களை நான் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு கேவலமான பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த மத்திய அரசுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நான் கேட்கிறேன், இந்த தேசத்தில் எவ்வளோ கீழ்த்தரமான கேவலமான என்னுடைய மகளிர்களுக்கு வேதனைக்குரிய காரியங்கள் எத்தனை காரியங்கள் நடக்குது. அதுல ஒரு காரியத்தை நீ ஸ்டெப் எடுத்து அதை கையில் எடுத்து என் ஜனங்களுக்கு செய்யக்கூடிய நலமான காரியத்தை செஞ்சுனா உனக்கு நாங்கள் கோயிலை கட்டி கும்பிடுவோம். ஆனா நீ செய்யக்கூடியதெல்லாம் என்ன தெரியுமா? நீ செய்யக்கூடிய கேவலமான அரசியல் என்ன தெரியுமா? இஸ்லாமியனுக்கு என்னென்ன குர்ஆன் சொல்லியிருக்கிற நல்ல காரியங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் புடுங்கிறத உடைய வேலை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா கேட்டுக்கோ. நல்லா நீ கேட்டுக்கோ. என்னுடைய குர்ஆன்ல இது இருக்கான எனக்கு அது என்ன சப்ஜெக்டில் சொல்லிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய பைபிளில் ஒரு டாபிக் ஒன்று வருது. டாபிக்னா ஒரு சம்பவம் ஒன்று வருது. என்னன்னா, நேபுகாத் நேச்சார் என்கிற மிகப்பெரிய ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் குர்ஆன்ல என்ன சொல்லிக்கணும்னு எனக்கு தெரியல. நேபுகாத் நேச்சார் என்கிற மிகப்பெரிய ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அதாவது பாபிலோன் தொங்கு தோட்டம் என்கிறதான மிகப்பெரிய ஒரு தொங்கு தோட்டத்தை கட்டினவர். உலக அதிசயங்கள் 7 அதிசயங்கள் 9 அதிசயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பாபிலோன் தொங்கு தோட்டத்தை கட்டியவர் இந்த நேபுகாத் நேச்சார் என்கிறதான அரசர். அவர் ஒரு நாள் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? இந்த எல்லாவற்றையும் படைத்து விட்டு செய்து விட்டு அவருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பெருமையோடு கூட நின்று கொண்டு சொன்னார், என்னுடைய ராஜ்யத்திற்கு நான் கட்டின என்னுடைய மகா பாபிலோன் என்று சொன்னதான அந்த வார்த்தை இறைவனுடைய காதிலை தொனித்தது. அந்த சனமே ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுக்கு தகுதியில்லாதவனாய் மாட்டை தின்கிற புல்லுக்கு ஒப்பாக அந்த மனிதன் மாறிப்போனான் என்பது என்னுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சரித்திரம். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பைபிளில் சொல்லப்பட்டிருக்க சரித்திரம் உண்மை என்று சொன்னால், நரேந்திர மோடி என்கிற பாரத பிரதமராக இருக்கிற உங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், பெருமையோடு அகந்தையோடு அகம்பாவத்தோடு கூட எனக்கு சட்டம் இருக்கிறது, என்னுடைய எல்லா விதமான சட்டத்திலும் என்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய கைக்குள்ளாக இந்த நீதிமன்றங்கள் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, சிஐ இருக்கிறது, இன்னும் சிபிஐ இருக்கிறது சொல்லி ஒவ்வொன்றையும் நீ கையில் வைத்துக்கொண்டு என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி மமதையிலும் பெருமையிலும் அகம்பாவத்திலும் நீ ஆடுவாய் என்று சொன்னால் நீ எழுதி வைத்துக்கொள். உன்னுடைய ஆட்டத்தை, உன்னுடைய சேரை, அதாவது பிரதமர் என்கிற சேரை ஒரு பிடியை பிடுங்கி எடுத்து உன்னுடைய பிரதமர் பதவியிலிருந்து உன்னை கீழே தள்ளுவதற்கு நாங்கள் வணங்குகிற என்னுடைய இறைவனால் முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நாங்கள் போராடுகிறோம். என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக நான் போராடுகிறேன். என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் போராடுகிறேன். என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் போகையில் வரும் பொழுது என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் பாதுகாப்போடு போக வேண்டும், வர வேண்டும் என்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். எங்களுடைய போராட்டம் ஒரு விதத்தில் இருந்தாலும் கூட நன்றாக ஒன்றை புரிந்து கொள், நாங்கள் வணங்கக்கூடிய எங்களுடைய இறைவனுடைய காரியம் சரியா இருக்கும் என்று சொன்னால் உண்மையில கண்டிப்பாக கோபாக்கினை வரும். உனக்கு இருக்கக்கூடிய அந்த சேரை இறைவன் பிடுங்கி எடுப்பா, நீ நாதியற்றவன போவாய். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை வணங்குகிற இறைவன் கண்டிப்பா செய்து முடிப்பார். அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் பெருமையிலும் ஆடுகிற உன்னுடைய ஆட்டத்தை ஒன்றுமில்லாமல் அடியோடு அகற்றக்கூடிய காரியத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒண்ணுக்கு நீ பயப்படாத, சீக்கிரமே உன்னுடைய பெட்டி கட்டி நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள நேரம் சீக்கிரம் வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எனக்கு முன்னாடி எங்களுடைய மாவட்ட தலைவர் பேசுனது தூரத்தில் வரையில கேட்டேன். அது ஒன்று மட்டும் என் காதில் விழுந்துச்சு. நாளைக்கு நான் என்ன சாப்பிடணும், என்ன துணி போடணும் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல யார் வருவா? இந்த பிஜேபி ஒன்றிய அரசு வரும்.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எல்லாம் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. ஒன்று உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முறையாக 10 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. எத்தனை லட்சம்? 10 லட்சம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 10 லட்சம் பேர் தான் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்திற்கு யார் வந்துட்டா? நீங்களும் அப்படி அமைதியாக இருக்கிறனால தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வந்துட்டா? வட இந்தியாக்காரன் வந்துட்டான். இன்னைக்கு நம்மளையும் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்கிறேன்? ஏய் முஸ்லீம்லாம் நீ இங்கே இருக்கக்கூடாது, எங்கே ஓடிப்போ? பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ. கிறிஸ்தவனா நீ இங்கே இருக்கக்கூடாது, எங்கே ஓடிப்போ? அமெரிக்காவுக்கு ஓடிப்போ. நான் எங்கே போகிறது? எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. எனக்கு தமிழை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பிறந்தது இந்த பச்சை மண்ணில் பிறந்தேன். இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் நான் பிறந்தேன். என்னுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் உத்தரகோசமங்கை என்கிற இடத்திற்கு பக்கத்தில் கூடிய களக்குடி என்கிற இடத்துல நான் பிறந்தேன். அதுதான் என்னுடைய சொந்த ஊர், அதுதான் என்னுடைய மண்ணு. அங்கே இருக்கிறவங்க என் சொந்த பந்தம். கீழக்கரையில் இருக்கிற என்னுடைய இஸ்லாமிய சொந்த பந்தங்கள் தான் என்னுடைய தாத்தா, பாட்டன், பூட்டன், பூட்டி எல்லாமே அவங்க கொடுத்த இடத்துல தான் நான் இப்போ விவசாயம் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அவங்க கொடுத்தக்கூடிய இடத்துல தான் நான் இப்போ வீடு கட்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய சொந்தம், இதுதான் என்னுடைய உறவு, இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் என்னுடைய சமாதானமான ஒரு வாழ்க்கை. என்ன நீ எங்கே ஓட சொல்ற? நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இந்த வக்பை இவங்க மீட்டெடுக்க, இந்த வக்பை அவங்க கையில் எடுத்து, அந்த மசோதாவை கையில் எடுத்து இதை இஸ்லாமியர்களுக்கு போகக்கூடிய விதத்தில் நான் கரெக்டாக கொண்டு போயிருன்னு சொல்கிறாங்க. நீ எங்கே கொண்டு போன எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவேன்? இப்போ வக்பா இருக்கிறனால என்ன பண்ண முடியாது? உன்னால் பிளாட்டு போட முடியாது, ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, ரிஜிஸ்டர் பண்ணி நீ அதான் அம்மன் கையில் கொடுக்க முடியாது. ஆனால் நீ இதை நீ மசோதாவாக கையில் எடுத்துக்கொண்டு அது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது நீட்டாக என்ன பண்ணுவேன்? ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஒரு ஆள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்களா, ஒரு கடையை வச்சுட்டு இருக்கிறாங்களா, அந்த கடை யாருக்கு தான் சொந்தம்? இடம் வச்சிருக்கிறவனுக்கு, வியாபாரம் பண்ணுகிறவனுக்கு, குடியிருக்கிறவனுக்கு சொந்தம். அப்போ வக்பு பண்ணினவங்க என்ன பண்ணுவாங்க? வக்பு எதுக்கு பண்ணினது? வக்பு என்றால் என்ன? வக்புனா என்ன? இஸ்லாமிய சகோதரர்களை சொல்லுங்க, வக்புனா என்ன? என்னது? இல்லை நீங்க பேசுங்க, எனக்கு கேட்கும். வக்புனா என்னது? வெரி குட். நிறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியல வக்பு என்றால் என்ன என்று. ஒரு கிறிஸ்தவனா இருக்கிற நான் சொல்றேன், வக்புனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. எதுக்காக நீங்க போராடணும் தெரியுமா? இது என்னுடைய மண்ணு, இது என்னுடைய சொந்தம், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மாநிலம், இது என்னுடைய மாவட்டம். இங்க உனக்கு வேலை இல்லடா நாயன்னு சொல்லிட்டு பின்னங்கால் பெடர்ல பட மண்டையில் அடிச்சு ஓட விரட்டக்கூடிய உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அது எப்போ தெரியுமா வரும்? நீங்க உங்களுடைய உரிமையும் நீங்க யார் என்கிறதான அந்த சக்தியும் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான். இங்க பாருங்க, நீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. வக்பு நமக்குரியது, வக்பு என்னுடைய உரிமை, வக்பு எனக்குரியது. வக்பு என்னுடைய தாத்தாவும் பாட்டனும் இஸ்ராத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை அப்படியே கடவுளுக்காக, இறைவனுக்காக அப்படியே அர்ப்பணிக்கப்பட்டதான் இந்த வக்பு. வக்பு என்றால் ஒரே வார்த்தையில் முடிக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு. யாருக்கு அர்ப்பணிப்பு? இறைவனுக்கு அர்ப்பணிப்பு. அந்த இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய காரியத்தில் எல்லாரும் பொதுவாக இருந்து அதை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முன்னோர்கள் செய்த காரியத்தை நீ உன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அதானிக்கு அம்மானிக்கு கொடுப்பேன்னு சொன்னால் உன்னை நாங்கள் ஓட அடித்து விரட்டுவதற்கு என்னுடைய எஸ்டிபி கட்சி எப்பொழுது ஆயத்தமாக இருக்கு. அதற்காக பல ஆயிரக்கணக்கான இதோ போர்வால் பிடித்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர்கள் எப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறார்கள். கட்டாயமாக உன்னை அடித்து விரட்டல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இதே இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இப்ப சட்டசபை எலெக்ஷன் வந்துருச்சு. இனி இதுக்கு அடுத்து நடக்க போற சம்பவத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியோ அல்ல எலெக்ஷனுக்கு அடுத்ததோ நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய கண்கள் கண்டிப்பா பார்க்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் நீங்க தைரியமா இருங்க. இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன். உங்களுடைய உடன் பிறந்த சொந்தமாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்து சகோதரர்கள் சத்யபிரபு போன்ற எத்தனை ஆயிரமான நபர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள், கரங்கோத்து நிற்கிறார்கள். நானும் சத்யபிரபு பிரதர் இருக்கிற நாள் வரையிலும் கட்டாயமாக சொல்றேன், இஸ்லாமியனுக்கு விரோதமாக ஒருவனை கையை நீட்டவும் முடியாது, ஒருவனும் மடக்கவும் முடியாது, ஒருவனும் ஒன்றும் பண்ணவும் முடியாதுங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையோடு கூட நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க. என்னைக்கு நீங்க உங்களுடைய சரியான அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாமல் புரிந்து கொள்ளாமல் நீங்க தடுமாறிக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு வரை நீங்க கடைசி வரை நீங்க இப்படியே கொத்தடிமையா தான் இருக்கணும். உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை நீங்க பயன்படுத்துங்க. எப்பொழுதுமே நீங்க உங்களுக்குன்னே யோசிக்காதீங்க. உங்க வேலை உண்டு,
உங்கள் மனைவி உண்டு, உங்கள் பிள்ளைங்க உண்டு, உங்களுடைய காரியங்கள் உண்டு, உங்களுடைய குடும்பம் உண்டு. இதை மட்டுமே யோசிக்காதீங்க. தயவு செய்து நம்முடைய சமுதாயத்திற்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் காரியங்களையும் பார்த்து வெகுண்டெழுந்து நீங்கள் வெளியிலே வாங்க. உங்களுக்காக தோள் கொடுக்க எஸ்டிபிஐ கட்சி எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறது. இந்த எஸ்டிபிஐ கட்சியோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் ஒரு காரியத்தில் செயல்படுவீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க, உங்கள் பிள்ளைங்க நிம்மதியான ஒரு உறக்கத்தை, ஒரு தூக்கத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க. நீங்கள் என்ன எத்தனை நாள் அமைதியாக இருக்க போகிறீங்க? என் இஸ்லாமிய சொந்தமே, இதை கேட்டுக்கொண்டு என் இஸ்லாமிய சொந்தமே, என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு இளைஞனே, நீ இன்னும் எத்தனை நாளைக்கு அமைதியாக இருக்க போற? யாரோ ஒருத்தர் போராடட்டும், யாரோ ஒருத்தர் கஷ்டப்படட்டும், யாரோ ஒருத்தர் போராட்டத்தை நடத்தட்டும், யாரோ ஒருத்தர் பொதுக்கூட்டத்தை நடத்தட்டும், எனக்கு என்ன, நான் என்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு சொன்னீங்க அமைதியாக இருப்பேன்னு சொன்னா, இன்னைக்கு வக்பு என்கிற பொது காரியத்தை வந்து நிற்கிற இந்த காரியம் நாளைக்கு நீ இந்த இந்திய குடிமகனே இல்லை என்கிற காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தி உன்னுடைய இந்திய தேசத்திலிருந்து உன்னை ஓட ஓட விரட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அன்னைக்கு நீ இந்த எஸ்டிபிஐ கட்சியை தேடி பார்ப்ப, ஐயோ என்னோட எஸ்டிபிஐ கட்சியோட சகோதரன் நின்று கத்துனானே, கதர்னானே, வா வான்னு கூப்பிட்டானே, நீ வாப்பா நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னானே, இன்னைக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே, யார் எனக்காக குரல் கொடுப்பா, யார் எனக்காக போராடுவா, யார் எனக்காக அங்கலாய்ப்பா என்கிறான மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு மாற்றத்தை நீ உருவாக்கி கொள்வாய். என் அன்புக்குரிய சகோதரனே, நீ இப்பொழுது இதுவே உனக்கு கடைசி நாளா இருக்கட்டும். இதை ஒளிபெருக்கி மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற என் இஸ்லாமிய சொந்தமே, நீ தயவு கூர்ந்து சொல்ற, நீ வெளியில வா. இஸ்லாமியனா நீ வெளியில வா. இந்த வக்புக்கா மாத்திரமல்ல, உன்னுடைய சமுதாயத்துக்கா போராட நீ வெளியில வா. இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற அட்டுழியத்தையும் அநியாயத்தையும் வேரோடு அறுக்க நீ வெளியில வா. எஸ்டிபிஐ கட்சி என்ற மிகப்பெரிய ஒரு கட்சி உனக்காக எப்பொழுதும் இருகரம் விரித்து அழைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியில் நீ ஒன்று சாதாரணமாக வந்துட முடியாது, நீ ஒன்றும் சாதாரணமாக வர முடியாது. நல்ல ஒரு புரிஞ்சுக்கோ, மற்ற கட்சியை போல போன உடனே உனக்கு சால்வை போட்டு கையில் ஒரு காடை கொடுத்து வாப்பான்னு சொல்லிட்டு உனக்கு மலர் கொடுத்துலாம் உனக்கு உள்ளே ஏற்ற மாட்டாங்க. முதலாவதாக நீ எஸ்டிபிஐ கட்சிக்குள்ளே வரணும்னு சொன்னால் உன்னோட தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கம் தேவை. என்ன தேவை? ஒழுக்கம் தேவை. எத்தனையோ மாநாடுகள் நடக்கும், எங்களுடைய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநாடு நடக்கும். நீங்கள் எத்தனையோ மாநாடுகள் முடிந்த உடனே, பெரிய பெரிய கட்சிகள் மாநாடு முடிந்த உடனே எந்த குப்பையை அள்ளி பொறுக்கிறாங்களோ இல்லையோ, என்ன பொறுக்குவாங்க? நிறைய பாட்டில் பொறுக்குவாங்க. பாவம், அந்த பாட்டில் பொறுக்கி போடக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும். நீங்கள் எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான தேசத்தை ஆட்டி படைக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினாலும் முடிந்த உடனே அவங்க டீ குடிச்சிட்டு போட்டிருக்கிற கப்பை நீங்கள் பார்ப்பீங்க, பப்ஸு சாப்பிட்டுட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு குப்பையை பார்ப்பீங்களே தவிர ஒரு ஒயின் ஷாப்பில் வரக்கூடிய ஒரு பாட்டிலையும் பார்க்க முடியாது. இதுதான் என்னுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாறு. இதுதான் என்னுடைய எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாறு. எப்படியா இஸ்லாமிய கட்சிக்குள்ள ஒரு மத போதகர், ஒரு கிறிஸ்தவத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒரு மத போதகர் பாஸ்டர் எப்படி இங்க நின்று கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிற, அதுதான் எஸ்டிபிஐ கட்சி. அதுதான் எஸ்டிபிஐ கட்சி. எப்படி அந்த எஸ்டிபிஐ கட்சிங்கிறான ஒரு இஸ்லாமிய ஒரு மிகப்பெரிய இந்த கூட்டத்தின் மத்தியில் நல்ல நெத்தி நிறைய பட்டையை பூசிக்கிட்டு கையில ஒரு சிவப்பு நூலையும் கட்டிக்கிட்டு இங்க வந்து நின்றுட்டு, எப்பா நான் அப்படி இருந்தேன், நான் இப்ப இப்படி மாறிட்டேன், எல்லாரும் வாங்க சேர்ந்து சேவன்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிட்டு இருக்கிற சத்தியபரப்பு யாரியா? எப்படி அந்த எஸ்டிபிஐ கட்சிக்குள்ள வந்தாரு? எப்படி இங்க நின்று கூப்பிடுறாரு? இதுதான் ஜனநாயகத்தை உருவாக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி. இதுதான் ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி. என் அன்புக்குரியவர்களே, இன்னும் காலம் செல்லாது. எனக்கு அடுத்து இடியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அதனால நான் நிறுத்திக்கிறேன். நீங்க தயவு செய்து சொல்றதை கேளுங்க. என் அன்பு சகோதரனே, என் இஸ்லாமிய சகோதரனே, என் இஸ்லாமிய சகோதரியே, உங்களுடைய அன்பு சகோதரனுடைய தொப்புள் கூடிய உறவாகிய பாஸ்டர் மார்க் நான் அறைகோள் விடுகிறேன். தயவு கூர்ந்து வெளியில வா. தயவு கூர்ந்து வெளியில வா. இன்னும் நீ பொறுமையா இருக்காத. உனக்காக இருகரம் விரித்து இந்த எஸ்டிபிஐ கட்சி கரங்கோர்த்து வரவேற்கிறது. நீ வருவாய் என்று சொன்னால் நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழவும் சமாதானமாய் தூங்கவும் என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி உனக்கு எப்பொழுதும் துணை இருக்கும். ஒரு நாள் உன்னை கைவிட்டுறாது. நீ எஸ்டிபிஐ கட்சியை நம்பி வந்தேன்னு சொன்னால் கட்டாயமாக உனக்காக துணை இருக்கும். எங்களுடைய கரூர் மாவட்டத்தில் சேகர் என்கிறான ஒரு சகோதரன் நம்முடைய கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறார். இதை சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் கடந்து விட்டது. சேகர் என்கிற ஒரு சகோதரன் நிர்வாகியாக இருக்கிறார், ஒரு இந்து சகோதரன். அவருக்கு திடீரென்று கடந்த வாரத்திலே ஒரு நெஞ்சில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அவங்க சொந்த பந்தத்துலேருந்து யாருமே இதுவரை போய் பார்க்கல. அவங்க சொந்த பந்தத்துலேருந்து யாருமே போய் பார்க்கல. ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்குன்னு யாரும் வரல. எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி சேகர் என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த செகண்டு இதாங்க இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய காரியம். அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்க, என்னோட சகோதரர்கள் அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையை பார்த்து வேலை செஞ்சாதான் என்னது எங்களுக்கு
சாப்பாடு சும்மா ஒன்று எங்களுடைய எஸ்டிபி கட்சி ஒன்றும் ஐயா அந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல 1 ரூபா கூட கொடுக்காது எங்களுக்கு. எல்லா கட்சியிலையும் வந்து கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் கட்சியில் என்னது, எப்பா நீ கட்சியில் இருக்குன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். நீ என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். நீ செலவு பண்ணினா தான் என்ன பண்ண முடியும், எஸ்டிபி கட்சிக்குள்ளே நீ வர முடியும். இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த சகோதரனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபோன் வந்துச்சு, எல்லாம் அங்கங்கே ஒரு ஆள் பிரியாணி கடையில் இருக்கிற, ஒரு ஆள் எலக்ட்ரிஷன் அப்படி முறுக்கி நிற்கிற ஒயரை, நாங்கள் ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எல்லாம் ஒரு ஆள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற, ஃபோன் வருது, அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இருக்கிற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாம் ஓடி வந்தாங்க. ஒரு 4-5 பேர் போய் பார்த்தோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, யார், அந்த சேகரனுடைய ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஐயா உண்மையிலே எங்கள் சொந்த பந்தனங்களை கைவிட்டுருச்சு, யார் எங்களை வந்து பார்க்கலை, ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்தேன், என்னையா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொந்த பந்தம்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே என் புருஷன் ஸ்டார்டிங்கில் எஸ்டிபி கட்சிக்குள்ளே போகும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அவரை திட்டினேன். ஆனால் இன்றைக்கி நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், இந்த எஸ்டிபி கட்சியை போல ஒரு கட்சி, இந்த எஸ்டிபி கட்சியை போல ஒரு கட்சி வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் மனப்பூர்வமாக சொல்கிறேன், என் புருஷன் சரியானதுக்கு பிறகு அவரையும் உங்களோட கூட கூப்பிட்டு போயிருங்க. இதுதான் எஸ்டிபி கட்சி, சகோதரத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியினுடைய கட்சி, அன்பை பரிமாறக்கூடிய கட்சியினுடைய எஸ்டிபி கட்சி, உனக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியினுடைய எஸ்டிபி கட்சி, உன்னுடைய பயத்தையும் உன்னுடைய பசியையும் தீர்க்கக்கூடிய கட்சியினுடைய கட்சி, இதுதான் எஸ்டிபி கட்சி. உன்னை அறைகோல் விடுகிறேன் என் அன்பிற்குரிய சகோதரன் சகோதரியே, இன்றே கடைசி நாளை எடுத்துக்கோ, இன்னைக்கு நீ வா எங்களோடு கூட கரங்கோர். இந்த வக்புக்கு மாத்திரம் இல்லை, என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் பொது ஜனங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடு. உன்னுடைய குடும்பம் நிம்மதியாக சமாதானமாக தூங்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இந்த எஸ்டிபி கட்சியை நம்பி நீ வா, ஒருபோது நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சாதிக்க பிறந்த உன்னை சோதிக்க யாரும் இல்லை, சாதிக்க பிறந்த உன்னை சோதிக்க யாரும் இல்லை, போதிக்கும் மனிதனும் சாதனை செய்திடுவான் தன்னம்பிக்கை இருந்தால், போதிக்கும் மனிதனும் சாதனை செய்திடுவான் தன்னம்பிக்கை இருந்தால். உரையாற்றி அமர்ந்திருக்கும் எஸ்டிபி கட்சியின் மாநில செயலாளர் அருட்சகோதரர் பாஸ்டர் வி. மார்க் அவர்களுக்கு நன்றி.